வவுனியா குப்பை பிரச்சினைக்கு உடனடி தீர்வு. அமைச்சர் உபாலி சமரசிங்க களத்தில் இறங்கினார். வவுனியா பம்பைமடு சாலம்பை குளம் பகுதியில் அமைந்துள்ள குப்பை கொட்டும் வளாகத்தினால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சினைகளை நேரில் ஆராய்வதற்காக கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க 6/4/2026 நேற்றைய தினம் குறித்த பகுதியில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். வவுனியா மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் கழிவுகள் இப்பகுதியில் கொண்டு வரப்படுவதனால் அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருவது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. பிரச்சினைக்கு மிகவும் வினைத்திறனான மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியிலான தீர்வுகளை காண்பதற்கென வவுனியா மாவட்ட செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது. இதன்போது குறித்த குப்பை கொட்டும் வளாகத்தை பொருத்தமான வேறொரு இடத்திற்கு மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக வவுனியா மேலதிக மாவட்ட செயலாளரின் தலைமையில் விசேட அதிகாரிகள் குழுவொன்றை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டதுடன் நிரந்தர தீர்வு எட்டப்படும் வரை நாள்தோறும் கொண்டுவரப்படும் கழிவுகளை முறையாக மண்ணிட்டு மூடுமாறும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். மேலும் எதிர்வரும் 1 மாத காலத்திற்குள் இந்த குப்பை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு பெற்று தரப்படும் என அமைச்சர் உபாலி சமரசிங்க இதன்போது உறுதியளித்தார்.